உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும் 22 நாள் சிறையில் ரொம்ப கடினமான ஒரு சூழ்நிலை. எனக்கு அப்பா சின்ன வயசுல இல்லை. நான் பலமுறை சொல்லியிருக்கேன் உங்களுக்கு. சின்ன வயசுல இறந்துட்டார் அவர் எனக்கு. ஸோ எங்கள் அம்மா, நான் ஒருத்தர் தான் சம்பாதிக்கணும் வீட்டில். அதை போன்ற ஒரு சூழ்நிலையில் இருக்கும் பொழுது 22 நாட்கள் நான் சிறையில் இருந்திருக்கேன். சாதாரண இது கிடையாது. பிரதமருக்காக கேஸ் வாங்கியிருக்கேன். பிரதமருடைய ஃபோட்டோ ஓட்டினேன் அப்படின்னு சொல்லி என்னை ஜெயிலில் போட்டிருக்காங்க. கட்சி கொடியை காப்பாற்றுறதுக்காக ஒரு கேஸ் வாங்கியிருக்கேன். அண்ணன் அண்ணாமலை அவர்களுடைய யாத்திரை நடத்தும் போது ஒரு கேஸ் வாங்கியிருக்கேன். அது போல நிறைய கேஸுகள் கட்சிக்காக வாங்கியிருக்கேன். கட்சி கேஸு தவிர என் மேலே எந்த ஒரு கேஸோ ஒரு சின்ன சம்மன் கூட என் மேலே கிடையாது. அது வெளிப்படையாக இருக்குது அந்த ரெக்கார்ட்ஸ். அது போல கட்சிக்காக நம்ம இவ்வளோ தூரம் உழைச்சிருக்கோம். ஆனால் எனக்கு இருக்கக்கூடிய சில வேதனைகள் கடந்த ஒரு வருடமாக கட்சியில் நான் பல இடத்துல சொல்லிக்கிட்டே தான் இருந்தேன். முதல்ல எடுத்தீங்கன்னா, இந்த கட்சி, நான் பேர் சொல்ல விரும்பவில்லை, இருந்தாலும் இந்த இடத்துல சொல்லணும்னு நினைக்கிறேன். அக்கா தமிழிசை சவுந்தரராஜன் அவர்கள் மாநில தலைவராக இருந்தாங்க. அவங்க நின்னாங்க, எலெக்ஷனில் நின்னாங்க, தோத்தாங்க. ஆனால் அவங்களுக்கு கௌரவப்படுத்தி அவங்களுக்கு கவர்னர் பதவியை கொடுத்தாங்க. அவங்க உழைப்பை ரெக்கக்னைஸ் பண்ணி. அப்போ பார்ட்டி 3% தான். பிறகு வந்த திரு முருகன் அவர்கள் மாநில தலைவராக இருந்தார். அவரும் எலெக்ஷனில் நின்னார், தோத்தார். அவருக்கும் ராஜ்யசபா கொடுத்து அவரோட உழைப்பை அங்கீகாரப்படுத்தி அவருக்கு மத்திய அமைச்சராக்குறாங்க. அதே போல திரு அண்ணாமலை அவர்கள் மாநில தலைவராக இருந்தார். அவர் மாநில தலைவராக இருக்கும் பொழுது கட்சி அவருக்கு கொடுக்கும் பொழுது அவருக்கு 3% தான் இருந்தது கட்சி. அவர் உழைத்தாரு, கடுமையாக உழைச்சாரு. 3%லேருந்து 12% கொண்டு வந்தார் பார்ட்டியை. ஆனால் ஒரு இதுதான் செல்ஃபிஷ். ஒரு அலைன்ஸுக்காக ஓவர் நைட்டில் 1 ஹவரில் ஒரு டிசிஷனை எடுத்து அவரை மாற்றி 12% கொண்டு வந்த கட்சிக்கு வெறும் 27 சீட்டு மட்டுமே வாங்கி இன்னைக்கு கட்சி இந்த அளவில் இருக்குது அப்படின்னா மிக வேதனையாக இருக்குது.